இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நம்மளுடைய தமிழக சமூக நலத்துறையில் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு 2025 பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்குது. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கக்கூடிய பெண்கள் உதவியாளர் வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பெண்களுக்காக நம்மளுடைய தமிழக அரசு பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய தமிழக பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பை பார்த்தீங்கன்னா சரியாக பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நிறையா பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் மாவட்டம் வரையாக பார்த்திங்கன்னா நிறைய ஜாப் வந்துகிட்டு இருக்குது. நிறையா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததே பார்த்திங்கன்னா தெரியாமல் இருக்குது. தெரிஞ்சிருந்தால் நீங்கள் பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சு இந்த ஜாப் வாங்கிறது ட்ரை பண்ணுவீங்களா என்னன்னு தெரில. அதனால் பார்த்திங்கன்னா நிறையா பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த தகவலே தெரியாது. உங்களுக்கு பயனுள்ளதான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக அமையும். அதே மாதிரி இந்த ஜாப்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்வி தகுதி டிகிரி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா பெண்கள் எக்ஸாமினேஷனே பார்த்திங்கன்னா இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் எழுதுறதுக்கு பார்த்திங்கன்னா அங்கே போகணும் இங்கே போகணும் ரொம்ப பார்த்திங்கன்னா சிரமமாக இருக்கும். அதனால் அந்த எக்ஸாம் எழுதுறதையும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழக அரசு அந்த சிரமத்தையும் பார்த்திங்கன்னா குறைச்சிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு கட்டணமும் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கஷ்டப்பட பெண்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டணமாக இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேறு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு விண்ணப்பிப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஃபில்டர் பண்ணுறதுனா அதுக்கு தான் நேர்காணல் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. அந்த நேர்காணல் பார்த்தீங்கன்னா என்ன கொஸ்டின் கேட்குறாங்களே அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பு பார்த்திங்கன்னா தவற விட்டுறாதீங்க. தவற விட்டிங்கன்னா மீண்டும் பார்த்திங்கன்னா வாய்ப்பு பெண்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்த்திங்கன்னா தெரியாது. அதே மாதிரி இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு வந்திருக்குது. 1 வீக் முன்னாடி பார்த்திங்கன்னா ஜாப் வந்துருந்துச்சு. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சதாக சொன்னீங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ நடக்கும். உங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஜாப் கிடைக்கிறதுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு வந்திருக்குது. இதை பற்றி தான் நம்ம பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக அமையும். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க பார்த்தீங்கன்னா பத்திரிகை செய்தியாக பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இந்த பத்திரிகை செய்தியில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவுபடுத்திருக்காங்கன்னா சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மயிலாடுதுறையில் பார்த்தீங்கன்னா மிஷன் சக்தி திட்டம் பார்த்தீங்கன்னா செயல்பட்டுருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா மாவட்ட மகளிர் அதிகார மையத்தில் பார்த்தீங்கன்னா மகளிருக்காக மத்திய மாநில அனைத்து திட்டங்களில் பார்த்தீங்கன்னா செயல்பாடு பார்த்தீங்கன்னா நிதி ஒதுக்கி மத்திய அரசும் மாநில அரசும் 2 பேருமே பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி நமக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜாப் பார்த்திங்கன்னா கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய மத்திய மாநில அரசு பார்த்திங்கன்னா திட்டம் கொண்டு வந்தால் அந்த திட்டத்தை பார்த்திங்கன்னா கண்காணிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த ஜாப் உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் 24/7 இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 ஷிஃப்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஜாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா நோட் பண்ணிங்க. இது பாருங்க இருக்குது ஒப்பந்த அடிப்படையில் தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஜாப் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒப்பந்த அடிப்படையில் தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் நேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐடி அசிஸ்டண்ட்டு BMMVY சீப்னு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு வேகன்சி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக பார்த்திங்கன்னா கிராஜுவேஷன் நீங்கள் பார்த்திங்கன்னா படிச்சிருக்கணும். வித் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் நாலேஜில் எதில் இருக்குன்னா கம்ப்யூட்டர் அண்ட் ஐடி இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் நாலேஜ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஏஜ் பார்த்திங்கன்னா 35 வயசுக்கு உள்ளக்கரைக்கு மட்டும் இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கலாம். அதுக்கு மேலே போனவங்க பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா டேட்டா மேனேஜ்மெண்ட் 1 ப்ராசஸிங் டாக்குமெண்டேஷன் அண்ட் வெப் பேஜ் ரிப்போர்ட்டிங் ஃபார்மெட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட் தயாரிக்கிறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா எங்கே ஒர்க் பண்ணிங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் இல்லைனா கவர்மெண்ட்டு அப்படி இல்லைனா நான் கவர்மெண்ட்டு இல்லைனா ஐடி இந்த ரிலேட்டடாக நீங்கள் பார்த்திங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு சம்பளமாக பார்த்திங்கன்னா 20,000 ரூபா உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சேலரி பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதுலேயே ஐடி அசிஸ்டன்ட்லேயே பார்த்திங்கன்னா மிஷன் சக்தி பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி. இதுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா கிராஜுவேஷன் படிச்சிருக்கணும். ஒர்க்கிங் நாலேஜ் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஐடியில் பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஐடியில் பார்த்திங்கன்னா கிராஜுவேஷன் படிச்சிருந்தீங்களே இந்த 2 ஜாபுக்குமே பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்.
ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா இது சேம் தான் 35 இயர்ஸ்க்கு உள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் மேனேஜ்மெண்ட்டு, டேட்டா மேனேஜ்மெண்ட்டு, அதே மாதிரி ப்ராசஸிங் டாக்குமெண்டேஷன், வெப் பேஜில் ரிப்போர்ட்டிங் ஃபார்மெட்டு, ஸ்டேட்டு இல்லை ஜென்ரலு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் கவர்மெண்ட்டில் ஐடி ரிலேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சம்பளமாக வந்து பார்த்திங்கன்னா 20,000 ரூபா உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணாவது வந்து பார்த்திங்கன்னா எம்டிஎஸ், அதாவது மல்டி பர்பஸ் ஒர்க் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th அப்படின்னா 12th படித்தவங்களுக்கு இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. அதேமாதிரி ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 35 இயர்ஸ்க்கு உள்ளே இருக்கிறீங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்ல. அதே மாதிரி 12,000 ரூபா உங்களுக்கு மாதம் வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலி பண்ணிவிடுங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க. இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கண்ட பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசி தேதி 22/8/2025 வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள் நண்பா, இந்த 22/8க்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 4 இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது டாக்குமெண்ட் இல்லைன்னா நீங்கள் பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நீங்கள் அப்புறமேட்டுக்கு விண்ணப்பிங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் நாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வாங்கிடுறோம். அதே மாதிரி விருப்பம் உள்ளவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப படிவத்தினை நம்மளுடைய மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நீங்கள் டவுன்லோடு செஞ்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், மயிலாடுதுறை மாவட்டத்தில் வசிப்பவராக இருந்தால் முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், 5ஆம் தளம், அறை எண் 524, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மயிலாடுதுறை மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா விட்டது மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி நாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சோசியல் வெல்ஃபேர் உமன் அண்ட் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்பு கொடுத்துருக்காங்க. ஐடி அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. மிஷின் சக்தி PMMVY இது கொடுத்துருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. மல்டி பர்பஸ் ஒர்க்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க ஃபஸ்ட்னா வந்து பார்த்திங்கன்னா டிக் பண்ணிக்கங்க. செகண்ட்னா என்னங்கிறது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிக் பண்ணிக்கங்க. நேம் ஆஃப் த போஸ்ட்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழப்பம் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய 3லேயே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று எழுதுணுமா இல்லை நம்மளுடைய பேர் எழுதுணுமான்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் தான் எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் த கேண்டிடேட்னு வரணும். ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்னு வந்து பார்த்திங்கன்னா தப்பாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. வேறு எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நேம் வந்து பார்த்திங்கன்னா கேட்க கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நேமாக இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டத்துக்குள்ள வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டிருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபாதரோ ஹஸ்பண்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன நேம் வந்து பார்த்திங்கன்னா அதே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதுருங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. பாருங்கள், டேட் ஆஃப் பர்த் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் என்ன கம்ப்ளீட் ஆகுது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதணும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதிட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 வயசுனா 30, 20னா 20 இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எழுதுங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 35க்கு மேலே போச்சுன்னா இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா நாட் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா ஆகலையான்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேரிட்னு வந்து பார்த்திங்கன்னா போடுங்க. இல்லைனா நாட் மேரிட்னு வந்து பார்த்திங்கன்னா எழுதிக்கங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் ஃபார் த கம்யூனிகேஷன் கேட்டிருக்காங்க. உங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னங்கிறது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டோர் நம்பரோட வந்து பார்த்திங்கன்னா போட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னங்கிறத ஸ்ட்ரீட் நேம் எழுதிங்க. அடுத்து உங்களுடைய போஸ்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா எழுதிங்க. அடுத்து உங்களுடைய தாலுக்கா நேம் வந்து பார்த்திங்கன்னா எழுதிட்டு எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் மயிலாடுதுறை தான் கேட்டிருக்காங்க. மயிலாடுதுறை வந்து பார்த்திங்கன்னா இது எழுதிட்டு பின்கோடு வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா என்னங்கிறத நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதுருங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் எந்த ஒரு இது இல்லாத நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் இல்லாத எழுதுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இமெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னங்கிறத வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் இல்லாத நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதுருங்க.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிலீஜியன் அண்டு கம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. நீங்கள் என்ன ரிலீஜன் போட்டுக்கோங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி என்னங்கிறத நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன கிராஜுவேஷன் படிச்சுக்கிறீங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா போட்டுருங்க. அடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணி அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. ஏதாவது எத்தனை இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னங்கிறது நீங்கள் டீட்டெயில்ஸ் எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன இம்பார்ட்டனாக அதை பற்றிலாம் என்ன கேட்குறாங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th மார்க் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. 10th வந்து டிகிரி வரைக்கும் இருக்கக்கூடிய மார்க் ஷீட் எல்லாமே நீங்கள் வச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாதி சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அந்த சாதி சான்றிதழ் வந்து வச்சிங்களா வட்டாட்சியர்கிட்ட வாங்கியிருப்பீங்க, அதை வச்சுக்கோங்க. அடுத்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குதா, நீங்கள் எங்கேயாவது படிச்சுக்கிறீங்களா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணீங்களா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வைக்கணும். அதேமாதிரி டைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் அண்டு இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த குறிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்கம்ப்ளீட்டாக அப்ளிகேஷன் வந்தால், அதாவது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பூர்த்தி செய்யாத நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்தாலும், அதே மாதிரி ஏதாவது டாக்குமெண்ட் இல்லாமல் வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்படும். எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு போட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலே சொன்ன எல்லா தகவலும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு. இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் என் மேலே வந்து பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுக்கலாம். என்னுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்றைக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டேட் போட்டுருங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டுருங்க. மயிலாடுதுறைன்னு வந்து பார்த்திங்கன்னா போட்டுருங்க. அடுத்து இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகேண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு நீங்கள் அனுப்பலான்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதேமாதிரி நம்மளுடைய சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கொண்டு வரதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ண விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.